ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீ தமிழ் நடந்திருக்கக்கூடிய இந்த சிங்கிங் காம்படிஷனில் இனியா அவர்களுக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களா, இல்லை இவங்களை யாருக்கு அந்த சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய அதாவது சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன், அதாவது சீனியருக்கான சீசன் 5 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக ஓடிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் புதுவான டைப்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜட்ஜஸ் மார்க் போட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் அதாவது இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ போட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே போட்டி வந்து ஹெவியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1-on-1ல ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பாடுவாங்க. அது யாரு நார்மல் அப்படின்னு சொல்லி லைட்டிங் வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறாங்க. ரெட் அண்ட் கிரீன் லைட் அப்படின்னு சொல்ற மாதிரி எரிய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போற அதாவது எல்லாரும் ஆர்வமா காத்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவயானி அவங்களுடைய மகள் இனியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனியா வெர்சஸ் ஹரிஷ், இவங்க 2 பேர் தான் பாட போறாங்க. ஹரிஷ் வந்து பாத்தீங்கன்னா நந்தா படத்துல இருந்து முன்பனியா முதல் பனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலும், அதே மாதிரி தேவயானி அவங்களுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இனியா அது ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி உங்கள் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர் அப்படின்ற படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டுக்கு வந்து பாட போறாங்க. இந்த 2 பாட்டுமே பாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இனியாவுக்கு இந்த பாட்டு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பொருந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கன்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுடைய அக்யூரேசி அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹரிஷ்க்கு ரொம்பவே பாராட்டு அப்படின்ற விஷயத்த ப்ரோமோலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிளியரா பாடியிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் வெர்சஸ்ல வச்சா யார் நல்லா பாடிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புல நம்ம ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரிஷ் வந்து சூப்பராகவே பாடியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இனியாவும் அவங்களுக்கு டஃபா வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே பாடிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இருந்தாலும் 1-on-1 வெர்சஸ் அப்படின் போது யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இனியாவுக்கு வந்து ரெட் லைட் தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும் எலிமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கோர் மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கேப்டன் தேர்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஹரிஷ் வந்து சூப்பராகவே பாடி கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்பீச் எண்டிங்ல முடிஞ்சது அப்படின்னு வந்து சூப்பராகவே அந்த இடத்துல அவருக்கு வந்து நிறைய அப்ளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா இனியா பாடின விஷயத்தை எல்லாமே ஓகே, பட் இருந்தாலும் காம்படிஷன் அப்படின் போது கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது இனியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் கிடைச்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா வெர்சஸ் ஹரிஷ், இவங்க 2 பேர்ல யார் நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அந்த பர்சனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.